நான் ஒரு 1 கிலோ தங்கத்தை இங்க இருந்து எரியறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிடிப்பீங்க? கையில யாரு வேற யாரு? நான் தான். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. சார் நீங்க போட்டதெல்லாம் போதும். உங்களை இப்ப போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுச்சு. அது நினைச்சாதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற என்ன, பாஸ்டர் வேலை பண்ணி உருட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ உருட்டெல்லாம் விட்டு சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேற யார்ட்ட? கேர்ள்ஸ்ட தான். அது என்னங்கறத பாத்துட்டாங்க. கண்ண காட்டி இருக்காரு. என் கடமை. அழுகாத, நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. பணம் தான் இல்ல, பணத்தை தவிர பாக்கி எல்லாம் பாத்துக்கலாம். அதாவது சார் வந்து ஏதாவது பண்ணி மக்களை கவர் பண்ணலாம்னு பார்த்தாரு, முடியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரி, நம்ம வித்தையை காட்டலாம்னு சொல்லி கேர்ள்ஸை கவர் பண்ணிட்டாரு. அந்த கேர்ள்ஸை எப்படிலாம் கவர் பண்ணாங்கிறத ஒரு சின்ன பிட்டு வீடியோ வரும், பாத்துறாங்க. பிரபல மதபோதகர் ஜான் ஜபராஜ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது. மதபோதகர் செய்யற வேலையா இது? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி பண்ணிருக்காரு? இவரை வந்து இப்படி பண்ண கூடாது, நம்ம ஒரு விதமா பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னதான் இந்த ஜான் ஜபராஜ் வந்து காவலித்தனம் பண்ணி கேர்ள்ஸ் மேட்டர்ல மாட்டினாலும், அந்த ஜான் ஜபராஜ் பாஸ்டர் வந்து மத்த பாஸ்டர் மாதிரி கிடையாதுங்க. ரொம்ப அன்பான பாஸ்டர். மத்த பாஸ்டர் என்னடா பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? வந்து சர்ச்சு முழுக்க கத்துன்னு கத்தி வந்து ப்ரே பண்ண நிம்மதியா ப்ரே பண்ண விட மாட்டீங்க. தின்னு அழுன்னு அழ சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஒண்ணு அர்ப்பணிப்புன்னு சொல்லி வீட்டுக்கே போட மாட்டீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? கன்வெர்ட் பண்ணுவீங்க ரைஸ் கொடுத்து. ஆனா எங்க ஜான் ஜபராஜ் அப்படி இல்லடா. He can dance, he can fight, and he is a sportsman. And he can do everything only for girls. அப்படின்னு சொல்றாருல, he can do everything for everyone அப்படின்னு தான் நினைச்சு பண்ணிட்டு இருந்தாரு. But everyone not satisfied with this pastor. That's why only girls are going to satisfy this pastor. No, busy. அதாவது busy mean busy. பிஸ் எது பிஸ் பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. பின்னங்க இவர் பண்ற டான்ஸ் அண்ட் கூத்தெல்லாம் பார்த்துட்டு மத்த பாஸ்டருக்கு வயிறுல அப்படியே 2-3 சிலிண்டர் ஒன்னா வச்சு அடுப்பத்த வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு. அதனால அவங்க போட்ட பிரேயர்ஸ்ல தான் இன்னைக்கு இவரு போஸ்கோ சட்டத்துல வந்து மாட்டி நல்லா மத்த பாஸ்டருக்கு ஜாலியா இருக்கு. இனிமே இந்த பாஸ்டரோட கலெக்ஷன் டவுன் ஆகி அந்த பாஸ்டர்லாம் சும்மா ஜாலியா இருப்பாங்க. அது எப்படி ஜாலியா இருக்குங்கறத இப்ப வர வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்காக நீங்க காணிக்கை கொடுக்க விரும்புறவர்களுக்காக ஜிபேல அக்கவுண்ட் நாங்க அநேகர் கேட்டிருக்கீங்க. அதனால இந்த வாரம் தான் நாங்கள் வாங்க முடிந்தது. அந்த அக்கவுண்ட் உங்களுக்கு டீடைல்ஸ் அங்க இருக்கும். வேண்டும் என்கிறவங்க நீங்க சபைக்கு நீங்க காணிக்கைகளை அனுப்புகிறவர்கள் நீங்கள் அந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி நீங்கள் ஊழியங்களை தாங்கலாம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. சொல்லிக்கிறார் ஊழியத்திற்கு ஜிபே மூலம் நன்கொடை மற்ற சந்தா அனுப்புவோர் கவனிங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவர் எதுக்கு லேடிஸ் மேட்டர்ல உள்ள போனார்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அத அண்ணனே அவர் வாயால சொல்லியிருக்காரு, கேட்டுவாங்க. நீங்க கேப்பீங்க, ஏன் பாஸ் இந்த ஸ்டைல் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு 3 சுழி. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. இப்ப தெரிதா ஜான் ஜபராஜ்க்கு அந்த பிரச்சனை? எனக்கு இங்க ஒரு சுழி, இங்க ஒரு சுழி, இங்க ஒரு சுழி. இத மறைக்கத்தான் இந்த கட்டிங்க. மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு. கேட்டீங்களா? அண்ணனுக்கு வந்து 3 சுழியாங்க. ஏங்க பொதுவா நம்ம வீட்டுல 2 சுழி சொன்னோம்னா நமக்குலாம் அப்படியே சிரிப்பு வரும். ஏன்னா 2 சுழினா 2 பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அப்பவே நம்ம பாஸ்டருக்கு 3 சுழிங்க. 3 சுழினா அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா? அது இல்லாம அண்ணனுக்கு வந்து இங்க வந்து 2 சுழி இல்லைங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணா. தக்காளி ஆண்மை. அப்போ யோசிச்சுக்கோங்க, வீட்டுல ஒண்ணு, அத சொல்லல, மேல் வீட்டுல ஒண்ணு, கீழ் வீட்டுல ஒண்ணு, இல்ல சைடு வீட்டுல ஒண்ணு, அந்த மாதிரி 3 வீட்லயே மெயின்டைன் பண்ணி ஒரு சின்ன வீடா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் உனக்காக கண்ணே, உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அது எந்த பயவுள்ள பார்த்த வேலையோ இன்னைக்கு பாஸ்டர் வந்து ஜெயில இருக்காருங்க.
அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, இந்த ஆண்டவன் கிட்ட 6 முறை ப்ரே பண்ணுவேன், என் பாஸ்டர் இதை பண்ணிருக்க மாட்டார்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாம் இப்போ கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அழுத்தி சொல்லுங்க வாங்க அடுத்து இந்த பாஸ்டர் வந்து என்னென்ன வேலைகள் வந்து இந்த மக்களுக்காக பண்ணிருக்காங்கறத பார்க்கலாம். மதுபான குடித்தல்ல, துன்மார்க்கமாய் நடந்த இல்ல, லஞ்சம் வாங்கின இல்ல, என்னோட நரகத்திற்குள்ளே வா என்று சொல்லுவான். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, மெய்யான ஒளியோ இருக்கிற இயேசு. உங்க பாஸ்டர்லாம் வசனத்தை படிச்சுட்டு தாங்க சொல்லி கொடுப்பாரு. ஆனா என் பாஸ்டர் நடிச்சே காட்டுவார் சார். எப்படி நடிச்சிருக்காருங்கிறது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். சில ஆட்கள் குடிச்சா பாத்திருக்கீங்களா? முன்னால 10 பேர் நின்னால ஆளை பார்த்தா ஒரு மாதிரி துணியில காய போட்ட மாதிரி இருப்பான். ஆனா உள்ள மேட்ரு போயிருச்சுன்னா முன்னால 10 பேர் நின்னாலும் அடிச்சு தூக்கிடுவேன். தண்ணி அடிச்சவன் நடந்து வந்ததை பாத்திருக்கீங்களா? தூரத்திலே தெரியும் ஆளு. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. பாத்தீங்கன்னா இவர் நடிச்சு மட்டும் காட்டலங்க, பாட்டு படிச்சும் காட்டியிருக்காரு. பாத்துட்டு சில ஆட்களை பத்தில போதை உள்ள போனா பாட்டுலாம் வரும். இப்ப ஆவிக்குரிய போதை உள்ள பேர் இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. ஆவிக்குரிய போதை உடையவர்கள் நாங்கள்லாம். ஸ்பிரிட் 1 2 3 தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா. பாத்தீங்கல்ல என்ன பாட்டு சார். அதுல கேட்டு வாங்குறாரு என்ன ட்ரால் பண்ணுங்க. அதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுல என்ன பாட்டு படிச்சாரு ஞாபகம் இருக்கா? போடுமாமே தன்ன தன்னா தன்னா தானே. அவ என்ன தேடி வந்த அஞ்சலையா அப்படியே அவங்க ஸ்டைல்ல ஒரு மாதிரி காப்பி பண்ணி அங்க பாட்டாரு. தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா தன்ன தன்னா தன்னானா. இவர் வந்து பைபிளை பார்த்துட்டு வந்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலங்க. ஒரு 5-6 படத்தை பார்த்துட்டு வந்து இங்க பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. எப்படிலாம் நடிக்கணும், பாடணும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து யாராவது கேட்டாங்கன்னா நடிச்சு தப்பிச்சிடலாம்ல. அதனால எப்படி இயேசு ரொம்ப நல்லவர். நீங்களாவே இருங்க. நிறைய பேர் பதைப்படுவாங்க. இந்த வேதத்துக்கு போனா எல்லாத்தையும் அவுத்துருவாள். சேலையே மாத்த சொல்லுவாள். ஏட்டி தங்கம் போடலாமா? இங்க ஒரு தங்கமே தங்கம் போட்டுருக்கு பாருங்க. நாங்க அப்படி குரூப் கிடையாதுங்க. எத்தனையோ பாஸ்டர் ஊழியம் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இவரு ஊழியங்கிற பேர்ல ஊழல் பண்ணிருக்காரு. அது என்ன மாதிரியான ஊழியங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இதுவரைக்கும் நான் லேவி ஊழியத்துக்கு ஆஃபரிங் எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறேன். You are going to bless the people. நான் பாருங்க இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல ஊழியங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது. பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். பாத்தீங்களா? இனிமேலாம் நாங்க வந்து ஊழியம் பண்றதுக்கு பஸ்ஸோ காரோ எல்லாம் வரமாட்டோம். ஜெட்ல தான் இறங்குவோம். எனக்கு இந்த ஜெட்டுன்னு சொல்லும் போது ஒண்ணு யோசிக்குது. அது என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவர் ஜெட்ல இறங்கி வராங்க. கீழே அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன கங்கிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம் மாறா நீ ஜெயிச்சுட்ட மாறா அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏண்டா ஒரு பிரேயர் நடத்துறீங்கன்னா, ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துறீங்கன்னா, நம்மளை நம்பி வந்தவங்களை வந்து ஜெட்டு வாங்கணும், இல்ல நம்மளை நம்பி வந்து ஒரு ஆறுதல் கேட்கறவங்க வந்து கார் வாங்கணும். அந்த மாதிரி ப்ரே பண்ணுங்கடா. ஆர் யூ ரெடி? அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிருக்கல விழுந்துரு. ஏடா கையில இருக்க கை காசெல்லாம் எடுத்து போடுங்கிறீங்க, காசு இல்லைன்னா நீயே வந்து விழுங்குறீங்க. என்னடா புத்தாட்டாது? என்னடா அது? கோயில்ல கூட உண்டியல்ல விழுந்தா போனுக்குன்னு விழுந்தாலும் கோயிலுக்கு சொந்தம். நீ என்னடா உன்ட்ட எது இல்ல நீயே வந்து விழுந்துருக்கிற. சரி அவனே வந்து விழுந்தாலும் நீ தான்டா செலவு பண்ண மூதேவி. ஐயோ இதுல வேற ஒரு பஞ்சு. இன்னொரு 5 வருஷத்துல பாருங்க நாங்களா எங்க இருப்போம். பாத்தீங்களா 5 வருஷத்துல எங்க வந்து இருக்காருன்னு. போஸ்ட் கச்சட்டத்துல மாதிரி ஜெயில இருக்காரு. இந்த கன்றாவினா என்னத்தங்க சொல்றது? இப்படி நினைச்சிட்டு இருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. மாறா எங்க ஜெட்டு வாங்கி இல்ல இப்போ போலீஸ்ல ஜட்டில அடி வாங்கி மாட்டிருவீங்க. என்ன பண்றது நாங்க? சார் பரவாயில்ல, இந்த 2 வாரத்துக்கு கண்டென்ட் கொடுத்த நம்ம பெருசும் நம்ம சிறுசும் சேர்ந்து ஒரு மிக்ஸ்அப் பண்ணி மாஸ் பண்ணியாச்சு. எனிவே இதுக்கப்புறம் யாரெல்லாம் மாட்டுறாங்கிறத காலம் தான் சொல்லணும். அண்டில் தென் பாய், see you, டாடா.